இன்னைக்கு நம்ம float variable data type அந்த data type னுடைய memory size என்னன்னு டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறோம். அண்ட் அதுக்குள்ள டபுள் அண்ட் லாங் டபுள் அது எப்படி வந்து வேரியபிள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் அது என்னென்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல அதுக்கு யூஸ் பண்றது அப்படின்றத இந்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். நியூ சேவ்ல .c போட்டு float memory fm ஃபர்ஸ்ட் வந்து header file, main function, float variable. ஸோ எப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் நான் 1.6ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டபுளுக்கு வந்து டீன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள மைனஸ் -1.5, ஸோ -1.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லாங் டபுள்ல LD ஈக்குவல் டு ஸோ பெரிய வேல்யூ கொடுக்கலாம். ஸோ 1 2 3 2 3 4 5 பாயிண்ட் 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி clear screen ஃபங்க்ஷன் printf open brace double quotationல float f equal to இங்க அந்த டிஸ்ப்ளே பண்ணனும். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து f. நெக்ஸ்ட் ஸ்லாஷ் n கொடுத்து நெக்ஸ்ட் டபுள் வந்து d equal to percentage lf, டபுளுக்கு lf. நெக்ஸ்ட் வந்து ஸ்லாஷ் n கொடுத்து long double LD equal to percentage capital L போட்டு small f double quotation close பண்ணி comma f comma variable d comma variable LD close பண்ணி semicolon ch. Okay, float f equal to 1.6 கொடுத்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, எம்டி பிளேஸ் எல்லாமே 6 டிஜிட் வந்து டாட்டுக்கு அப்புறம் சேவ் ஆகும் இல்லையா, அது வந்து ஸோ 0 அதுவே ஜென்ரேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி மைனஸ் வேல்யூ கொடுத்தேன், அதுவும் -1.5 0 சொல்லிட்டு எம்டி இருக்க ஸ்பேஸ்ல 0வா நமக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் லாங் டபுள் நான் ஒரு பிக் வேல்யூ கொடுத்தேன், 1 2 3 4 5.23 சொல்ல பிக் வேல்யூ கொடுத்துருக்கேன். அது நம்மளுக்கு என்ன இருக்கு, இது டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, இப்போ இன் ஃப்ளோட்ல வந்து ஒரு பெரிய வேல்யூ 6 டிஜிட்டுக்கு மேல வந்து கொடுக்க போறேன் நான். இப்போ 1 டாட்டுக்கு அப்புறம் 2 3 4 5 6 7 கொடுத்துருக்கேன். இது சப்போர்ட் ஆகுமா? 1 2 3 4 5 7 6 தான் கொடுத்துருக்கேன், சாரி. 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி பெரிய வேல்யூ நான் கொடுக்குறேன். 1 2 3 4 5 7 இது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் 6 கொடுத்தேன் இல்லையா, 8 கொடுத்துருக்கேன். 8 6 வேல்யூ மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூ வந்து காட்டுது. இந்த மாதிரி டபுள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான 9 டிஜிட் வேல்யூ சப்போர்ட் பண்ணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 வரை கொடுக்குறேன். ஸோ டபுள்லேயும் வந்து 1 2 3 4 5 6 டிஜிட் வேல்யூ தான் டபுளும் சப்போர்ட் பண்ணுது. 6 டிஜிட் வேல்யூ தான் சப்போர்ட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணலாம்னா, முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், ஒரு 5 டிஜிட் வேல்யூ கொடுக்குறேன். இப்படியும் நம்ம கொடுக்கலாம். அதாவது டாட்டுக்கு முன்னாடியும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 6 டிஜிட் வேல்யூ கொடுத்துக்கலாம். டாட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், டபுள்ல 6 டிஜிட் வேல்யூ வந்து கொடுத்து ஸ்டோர் பண்றேன். ஓகே, இப்போ இதனுடைய மெமரி சைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ printf
ஓப்பன் பிரேஸ் டபுள் கொட்டேஷன்ல இப்போ மெமரி சைஸ் float f இதுக்கு எவ்வளவு மெமரி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா பர்சன்டேஜ் டி டி யூஸ் பண்றோம் அப்படின்னா மெமரி எல்லாமே ஹோல் நம்பர் தான், ஸோ அதனால பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் அண்ட் டபுள் டி ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் அண்ட் லாங் டபுள் LD equal to percentage LM. இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? percentage capital L போட்டு small f போடணும். Sorry, percentage D and close பண்ணிட்டு comma size of first variable f close பண்ணிட்டு comma size of second variable D close பண்ணிட்டு comma size of third variable LD close பண்ணி semicolon. Okay, first memory size float வந்து f equal to 4 கிரியேட் ஆயிருக்கு and d க்கு வந்து 8 long table க்கு வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெமரி சைஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. இப்படி வேரியபிளும் கொடுத்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். இல்ல அப்படின்னா எனக்கு வந்து செப்பரேட்டா இந்த மாதிரி printfல டபுள் கொட்டேஷன்ல வந்து float percentage d new line double percentage d new line long double percentage d comma double quotation close பண்ணிட்டு comma size of டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் float அப்படின்ற அந்த இதை யூஸ் பண்ணலாம், கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் size of bracket குள்ள double கீவேர்ட் யூஸ் பண்ணலாம் and comma size of double quotationல long double close பண்ணி semicolon. ஓகே, இப்போ float equal to 4 double 8 long double. ஓகே, வேரியபிள் கூடிய அந்த மெமரி சைஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். சைஸ் ஆஃப் உள்ள வேரியபிள் நேம் கொடுத்து இல்ல சைஸ் ஆஃப்ல டைரக்டா போயிட்டு அந்த கீவேர்ட் டேட்டா டைப் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய வேல்யூஸை நம்ம டிஸ்ப்ளே பண்ண முடியும்.